குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேரியன்ட் வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு. மொத்தம் வந்து இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிளாசி சீரிஸ், ரெண்டாவது மேட் சீரிஸ். கிளாசி சீரிஸில் வந்து மொத்தம் 2 கலர் வரும், ஸ்கை ப்ளூ ஒயிட்டும். மேட் சீரிஸில் ப்ளூ, ரெட்டு, பிளாக்கு, ஒய்லெட் 4 கலர் வரும். இப்போ பார்க்கறது வந்து மேட் சீரிஸு. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 10 இன்ச்சு ட்ரம் வீல் கொடுத்துருப்பாங்க வித் டியூப்லெஸ் டயரோட. டியூப்லெஸ் டயர் இருக்கிறனால லாங்காக இந்த மாதிரி போகிற இடத்துல லேடிஸ் இந்த மாதிரி யாராவது ஓட்டினாலுமே பஞ்சர் இந்த மாதிரி ஆச்சுன்னா சேஃபாக ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். அதுபோக ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி எதுவும் வராது. அதுபோக எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா ஒரு பிரேக் பிடிச்சிங்கன்னா 2 பிரேக்குமே வந்து ஈவனாக அப்ளை ஆகும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஆலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நைட்டில் பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கும், அது போக ரோட்லேயும் நல்லா வெளிச்சம் இருக்கும். இப்போ முன்னாடி வந்து பிரேக் லாக் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நீங்கள் ஏதாவது மேடு பள்ளத்தில் இந்த மாதிரி நிப்பாட்டும் போது வண்டி கீழே போகாமல் சருகி போகாமல் இருக்கிறங்காண்டி லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா ஃபியூல் லெவல் காட்டும். இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து மொத்தம் 5 லிட்டரு. 1.3 லிட்டர் வந்தோடனே வந்து உங்களுக்கு ரிசர்வ் வந்துடும். இது வந்து இன்ஜின் 5 சிம்பிள் சொல்லுவாங்க. இது என்னன்னா வண்டி கீ ஆன் பண்ணனா எரியும், ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை ஏதாவது அது எரிஞ்சிச்சுன்னா சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணி காட்டிடும். அதுபோக 2 மோட் ஆப்ஷன் வந்து வரும், எக்கனாமி மோட், பவர் மோடு. எக்கனாமிலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவரில் போகும்போது வந்து பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பர்ஸு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டிட்டாச்சபிள் பேக் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா இதில் நீங்கள் ஒரு 2 kg வரைய பேக்கு இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் தொங்க போட்டுக்கலாம். அதுபோல் ஃப்ரண்ட்டில் வந்து லெக் ஸ்பேஸுமே கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முன்னாடி ஏதாவது திங்ஸு, லக்கேஜ் இந்த மாதிரி வைக்கணும்னா அதை வச்சுக்கலாம். பேக்கில் வந்து 21 mm வந்து 21 லிட்டர் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இது இல்லைனா ஒரு ஆஃப்-சீஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அதுபோக அடிஷ்னலாக வந்து இதில் ஃபிட்டிங்ஸில் வந்து மொபைல் சார்ஜ் வந்துடும். இது என்னென்னா நீங்கள் லாங்காக போகும்போது எமர்ஜென்சிக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைலை. பின்னாடி வந்து பெட்ரோல் டேங்க் வந்துடும். இது கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டரு. அதுபோக பின்னாடி வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் ஷாக் அப்சர் வந்துடும். இது என்னென்னா உங்களுக்கு மட்டும் சேஃபாகும், பின்னாடி உள்ளவங்களுக்கும் வந்து அவ்வளோ வந்து பேக் பெயின் இல்லாமல் இருக்கும். அதுபோக வந்து இதில் சைட் ஸ்டாண்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்கிறனால சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும்போது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னால இது கொடுத்துருக்காங்க. அது போக இதில் பாடி பேலன்ஸ் டெக்னாலஜின்றது வரும். மிச்ச வண்டியில் வந்து இன்ஜின் வந்து ஏதாவது 2 சைடில் வரும், இதில் வந்து சென்டரில் வரும். சென்டரில் வர்றதுனால வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது பேலன்ஸ்டாக இருக்கும், எந்த பக்கமே உங்களுக்கு இழுக்காது. அதுபோக இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1250 mm கொடுத்துருக்காங்க. எங்கே நீங்கள் ஸ்பீடாக போய் கட்டடிச்சு திரும்பும் போது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதுபோக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலுமே அண்டர் பாடி சேசிஸ் வந்து உங்களுக்கு இங்கே தட்டாமல் இருக்கும். அதுபோக இந்த வண்டியோட வெயிட் வந்து 103 கிலோனால லேடிஸ் இந்த மாதிரி யாருனாலும் வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட பவர் வந்து 7.71 bhp, 7500 RPM இருக்கிறனால வண்டியோட பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அதுபோக டார்க் வந்து 8.8 Nm கொடுத்துருக்கனால புல்லிங் பவருமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் போனாலுமே வந்து உங்களுக்கு அந்த டார்க் வந்து புல்லிங் பவர் வந்து உங்களுக்கு தெரியும்.